வெல்கம் பேக் டு ரதன் ரூபி கப்பல் சேனல். இன்றைக்கு நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா, விறகடுப்பில் பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம். ஓகே, எல்லாரும் எப்படி பிரியாணி வருதுன்னு பாருங்க, செய்முறையும் சொல்லித்தர போகிறேன். ஓகே, விறகடுப்பு புதுசாக வேண்டினது. நாங்கள் வளமையாக கேஸில் தான் பிரியாணி செய்தாங்க. இன்றைக்கி சூட்டு அடுப்பில் செய்து பார்ப்போம். ஓகே ஓகே இப்போ சட்டி வச்சுட்டேன். சட்டி சூடு வரட்டும். ஓகே, இல்லை நல்ல சூப்பர் சட்டி சூறட்டும். நாங்கள் தேவையான பொருள் பார்ப்போம். வாங்கோ, தேவையான பொருள் 200 கிராம் தயிர் எடுத்துருக்கிறோம். 1 கிலோ ரைஸுக்கு 200 கிராம் தயிர், 400 கிராம் தக்காளி பழம், 400 கிராம் வெங்காயம், 1 கிலோ இறைச்சி, மற்றது கருவேப்பிலை ரம்பை, 2 கிராம் இந்த கருவாப்பட்டை ஏலக்காய் அதுகள், மற்றது இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு உங்களுக்கு ஏற்றளவு போடுங்க. மற்றது தனி மிளகாத்தூள் தான் நான் இன்றைக்கு எடுத்துக்கிறேன். மற்றது பிரியாணி மசாலா கொஞ்சம் இவ்வளோ தான் தேவை. மற்ற உப்பு தேவை, அவ்வளோ. அரிசி நாங்கள் ஊற வச்சிருக்கிறோம். ஒரு இந்த சட்டி வைக்க ஊற வச்சோம்டா சரி. நாங்கள் நார்மல் ரைஸ்லாம் செய்யப்படுறோம், பாஸ்மதி இல்லை, இது வீட்டு அரிசி, சம்பா அரிசி. மற்றது எண்ணெய் 250 லிட்டர் விட போகிறோம். 1/4 லிட்டர் எண்ணெய். அளவு சரியாக இருந்தால் தான் டேஸ்ட் சரியாக வரும். அப்போ 1/4 லிட்டர் எண்ணெய், 400 கிராம் தக்காளி பழம், 400 கிராம் வெங்காயம் கட்டாயம் போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் வரும். மற்ற 200 கிராம் தயிர். இது முக்கியமாக தேவை. அளவு பிழைச்சா எல்லாம் பிழைச்சிடும். ஓகே, இப்போ நாங்கள் தட்டை கழுவிட்டு வரேன். ஓகே, உப்பும் கொண்டு வந்தாச்சு. அம்மா உப்பு கொண்டு வந்துட்டா. உப்பும் தேவையான அளவு போடணும். இவ்வளோ தான் பிரியாணிக்கு தேவை. ஓகே, இனி நாங்கள் ஒன்றா போடுவோம். முதல் நாங்கள் வெங்காயத்தை தான் போட போகிறோமா, கரண்டி வெங்காயத்தை போடுவோம். இதுக்குள்ள 3 பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறேன். முதல்ல எல்லாருமே எண்ணெய் தான் பிடிவினா, ஆனால் நான் முதல் வெங்காயத்தை தான் போடுவேன். அதுக்கு பிறகு தான் எண்ணெய். ஓகே, என்ன காரணம்? அதுக்கு ஒரு காரணம் இல்லை, சும்மா ஒரு எலுமாட்டா செய்கிறான். எல்லாரும் ஒரே மாதிரி செய்யணும், நான் டிஃப்ரெண்டாக செய்கிறேன். இப்போ எண்ணெய் விடுவோம். அடுத்ததாக 1/4 லிட்டர் எண்ணெய். நல்ல சவுண்டு வருது. எண்ணெய் 1/4 லிட்டர் எண்ணெய் கொஞ்சம் வச்சிருக்கிறேன். இது இனி பொன்னிறமாக வர மட்டும் கிண்டோணும். பொன்னிறமாக வரணும் இந்த வெங்காயமா. கேஸ் இல்லாதால தான் நாங்கள் விறகு அடுப்புக்கு வந்திருக்கிறோம். ஆனால் விறகு அடுப்பும் டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் கஷ்டப்படுவோம். இது வேறுங்க பொரியை காட்டுங்க. சூப்பரா பொரியுத. வளமையாக நான் படி பிரியாணி மேலே தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இன்றைக்கு ஒரே இதுலேயே போட போகிறேன். வடித்து வேறொரு பாத்திரத்தில் வடித்து அரிசியை போடாமல் ஒன்றடியாகவே செஞ்சு பார்ப்போம் மட்டும் யோசிக்க. அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, விறகு வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் விறகு அடுப்பில் சமைக்கிறேன்னா நல்லா இருக்கு. உண்மையாக தான். வெங்காயம் நீங்கள் கூட போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் ஆகலும் கூட போட்டால் கூட வெங்காயம் கடிப்படுற மாதிரி இருக்கும். அதால் 400 கிராம் காணும். பொன்னிறமாக வதங்கட்டும். கண்ணீரி
கேசண்டா எங்களுக்கு வெக்க தெரியாது, இது வெக்க. ஆனால் டேஸ்ட்டு கூட என்ன இதில். இந்த அடுப்பு நான் இப்போ போய் வேண்டிட்டு வந்தேன். நான் 800 ரூபா. மண்ணடுப்பு, சூட்டடுப்பு. ஆனால் நல்லா எரியுது. பிரியாணி செய்கிற பிரியாணி வந்து இலங்கையில் இப்போ 1000 ரூபா. ஒரு ஆளுக்குரிய சாப்பிட்ற பிரியாணி கடையில் போய் வேண்டிங்கண்டா 1000 ரூபா. ஆனால் அதே 1000 ரூபாய்க்கு நீங்கள் சாமான் எல்லாம் வேண்டி வடிவாக ஒரு 6 பேர் சாப்பிடலாம் 1 கிலோ அரிசியில். மிச்சம் குறைவான சாமான் தானே. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், தயிர், அவ்வளோதான். 410 ரூபா அந்த டீஸ். மலிவு வடிவே இல்லை. அங்கே வேணுங்க அந்த டீஸ் எல்லாம் இதை நான் அன்றாபுரத்தில் அந்த சேல்ஸ் கடையில் வேண்டினான் 410 ரூபா. வெஜ்ஜி வச்சுக்கிறது, தக்காளி பழம் வச்சுக்கிறது, அந்த அரிசி போட்டிருக்கிற எல்லாம் அன்றாபுரத்தில் வேண்டினான் 400 ரூபா, 300 ரூபா, 200. இங்கே இந்த மஞ்சள் கப்புகள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் 20 ரூபா. அங்கே ஒரு கப் 20 ரூபா. அது கண்ணாடி நல்லா இருக்கு. அந்த காற்று போகிறதுக்கும் இது வச்சுக்கணும். நிறைய இதுகள் வைக்கலாம், பிறகு நிறைய வைக்கலாம். உங்களுக்கு இந்த அடுப்பு வேணுமெண்டா கலியங்காட்டில் இருக்குது 800 ரூபா. டிலக்ஷனா கடையில் தான் பண்ணினாங்க. உங்களுக்கு பிரியாணி வேணுமெண்டா நான் செஞ்சு தருவேன். ஆர்டருக்கு பிரியாணி ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் போட்டு கிண்டுறதான் மேலே. ஆனால் அந்த டேஸ்ட் சில பேருக்கு வராது, சில பேருக்கு வரும். அளவு தான் முக்கியம். அளவு சரியாக போட்டிங்கன்னா சரி. வெங்காயம் இதாண்டுட்டா பாருங்க பொரிஞ்சிட்டு எண்ணி விட்டால் கறியிரும். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதுகள் போடுறேன். அடுத்ததாக கருவேப்பமில, ரம்பை போடுறேன். தனி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன்னா. ஓ இது டேபிள் ஸ்பூன் தான். ஏன் இப்போவே நான் தூள் போடுறேன்டா, இதுக்கு நாங்கள் வேறொரு கலரிங்கும் போடையில. அப்போ பிரியாணிக்கு கலர் வேணும் தானே. அப்போ இப்போவே போட்டால் அந்த எண்ணெயோட சேர்ந்துடும் பிரியாணி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். அதுக்கு அடுத்ததா தக்காளியை போடுவோம். தக்காளி, சட்டிரி இது இல்லை. இப்போ தக்காளி போட்டு அதுக்கு அடுத்ததா தயிர் போட போகிறேன். ஓகே, தயிர் வந்து 200 ml இல்லை, அப்படியே போடு. இதை போட்டு கிண்டோணும். பாருங்க கிண்டு. ஆமா 1.5 லிட்டர் தண்ணி கொண்டு வாங்க. இது எல்லாம் போட்டுட்டேன். தக்காளி பழம், தயிர், தூள் எல்லாம் போட்டு கிண்டியாச்சு. இனி உப்பு போட போகிறேன். உப்பு வந்து 1.25 டீஸ்பூன் போட சொன்னேன்.
உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போடுறேண்ணே. இப்போ இந்த பார்த்துருக்கான்னு எந்த போடும். இங்கே கொஞ்சம் கிட்ட கெடு. அடு பெரியவில்லை மகளே. ஓ இப்போ இது இனி அடுப்பை எரிச்சு போட்டு ஊதுகுழலுங்க. அம்மா ஊதுகுழல்ல இனி தக்காளி கொஞ்சம் இதாண்டோணும் மசியோணும். வார் இது கொஞ்சம் கொதிக்கட்டும். எரியுது எரியுது எரியுது. இது சேர்ந்து இது கொஞ்சம் மசிஞ்சு ஒரு 2 நிமிஷம் இது வளம் கொதிக்கட்டு சொல்லிட்டு பிரியாணி மசாலாவும் போடுவோம். 1 டேபிள் ஸ்பூன். ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டாச்சு. அதையும் போட்டு கிண்டிட்டு எரியுது அடுப்பு எரியுது. இது அந்த கொஞ்சம் தக்காளி பழம் இதாண்டோம். இதாண்டி நான் அப்புறம் சிக்கனையும் போட்டு தண்ணியும் முட்டு நாங்கள் சிக்கனை போடுவோம். சிக்கன் போட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த கறிக்குள்ள ஊறும். அப்போதான் அந்த சிக்கனுக்குள்ள இந்த மசாலா அந்த டேஸ்ட் எல்லாம் ஏறும். சரியா கொஞ்சம் மூடிய கொண்டாங்கம்மா. கொஞ்சம் 10 நிமிஷம் மூடி வைப்போம். சரி ஒரு 2 நிமிஷம் நாங்கள் மூடி விடுவோம்மா. சரி இப்போதானே போட்டது. சும்மா பார்க்க 1 கிலோ அரிசி தானே நாங்கள் போட போகிறோம். அதுக்கு 1.5 லிட்டர் தண்ணி விடணும். ஒன்றரை லிட்டர் தண்ணி அது கொஞ்சத்தை விடுவோம். 2 அரிசி ஏற்கனவே ஊறிட்டுது. இப்போ இனி கொஞ்சம் கொதிக்கட்டு கொதி வராட்டு இதை போட்டு ஒரு கிண்டிட்டு கொதிக்கட்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு வாசம் வருது. இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போமே என்ன மாதிரி இதாண்டுட்டு தோணும். வா வா இப்போ நாங்கள் அரிசியை போடுவோமா. அரிசியை போடுவோம். இல்லை இல்லை
அப்படியே கவுட்டு கொட்டி விடுங்க. சரி பாருங்க 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 வலிச்சு போடும். ஒரு சொட்டு அந்த தண்ணி தான் தண்ணி வந்து கூட இல்லை இல்லை. சரி காணும். ஒரு பருக்கே வீணாகக்கூடாது. ஏன் சொல்லுங்க. அதை கொண்டு வரதுக்கு ஒரு விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். சரி இனி இப்படியே கிண்டி கொண்டு இருக்கும். உப்பு போட்டுனா இப்போ கொஞ்சம் போடும். கிண்டி கொண்டே இருக்கணும். அடி பிடிக்க விடக்கிட தம்போடுவோம். தண்ணியும் சோறும் சமனா வந்துட்டுது. நீ மூடிட்டு கொஞ்சம் அடுப்படுத்து மேலே நெருப்படுத்து மேலே போடும். அதை சுற்றி நெருப்பை போடும். போடும் அதுக்கு கிடாக்கு அள்ளி போடு. இது கொஞ்சம் காலம் 585 ரூபா. கால் கையில போட்டி விட்டுறா. 1:40 2 மணிக்கு எடுக்க. சரி சரி இப்போ திறந்து பார்ப்போம் பிரியாணிய. 20 நிமிஷம் பிரியாணி வைக்கையிலேயே வேகி இருக்கு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பரா நல்லா ஆவி வராது. நல்ல வாசம் வருது. ரஜ்ஜியை பாருங்க. ரஜ்ஜியெல்லாம் நல்லா வெந்துட்டு சும்மா உடாயுது அப்படியே பீஸ் பீஸ். ஓகே நீ நாங்கள் தம் உடைச்சி சாப்பிட்றத பார்ப்போம். சரி இறக்கி வைங்கோ. இப்போ சரி நான் எல்லாம் முழுகிட்டு வந்துட்டேன் சமைச்சு. இப்போ பாருங்க பிரியாணி உடைக்க போகிறோம். எப்படி உதிரி உதிரியாக வேகுதுன்னு பார்த்தீங்களா? எப்படி பீஸ் எல்லாம் பார்த்தீங்களா? சும்மா அந்த மாதிரி வெந்து உதிரியாக வருது பார்த்தீங்களா? இதுதான் பதம் பிரியாணி. இப்போ நான் எனக்கு போட போகிறேன். சரியோ? லெக் பீஸ் இப்போ அடுத்தது வெங்காய சம்பல். அப்படியா? ரைத்தா எனக்கு வெங்காய சம்பல் பிடிக்காது. எப்படி இருக்கு கேள்வி? நம்ம எப்படி இருக்கு உண்மையா சொல்லு. பொய்யா சொல்லாம கொஞ்சம் அங்கி வரும். நல்ல டேஸ்டாக இருக்கு. நல்ல வாசம். சித்தியாங்க சித்தியை குளிச்சுட்டு தான் சாப்பிடுவோம். எனக்கு லெக் பீஸோட நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நிறைய கிடக்கு. இப்போ எல்லாரும் எடுத்தும் நிறைய கிடக்குதே. ஒரு கிலோ செஞ்சீங்கன்னா வலிபாடு 7-8 பேர் சாப்பிடலாம். கலரே போடல பாருங்க. கலர் வருது. அத்தையை கொடுத்துடும். எப்படி இருக்கப்பா? நல்ல இந்த இதான் எங்களுக்கு அந்த அந்த பிரியாணி மாதிரி வந்தது. பதமா வந்தது. மற்றபடி குழாயிடாது எங்களுக்கு அரிசி. இறைச்சி வாங்கியிருக்கப்பா? இறைச்சி சும்மா அந்த மாதிரி அவிஞ்சு குறைக்கு அந்த மாதிரி இருக்கு.
அங்கே அந்த மூத்த குடிமகன் எனக்கு எடுத்துங்க ஒழுங்க சரி போடட்டா கொஞ்சம் போடட்டாப்பா இங்க என்ன வீடியோ எடு நாகி நான் வைக்கல பாவம் சாப்பிட்டு வைப்பேன்